லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்களுக்காக ஒரு புக் ஷெல்ஃப் ஆர்டர் பண்ணிருக்கோம். எனக்கு வந்துரும் மாமா. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு நிம்மதியா இருங்க. அப்பா ஜெயமோகன் புக்கு ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கேன்ப்பா. அப்போ வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்க? ஏன்பா நாங்க அவ்வளவு தூரம் இறங்கி வந்து நாங்க எல்லாரும் மன்னிப்பும் கேட்டு நீங்க இன்னும் மன்னிக்க தயாரா இல்லல்ல? இன்னும் நீங்க உழைச்சுதான் சாப்பிடணும்னு வீராப்பா இருக்கீங்கல்ல? இருக்க வேண்டியதானே. அவர் உழைச்சு அவர் காசுல சாப்பிடணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா இனிமே அதுக்கு அவசியம் இல்லைல்ல அப்பாவுக்கு. என்னப்பா? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. அத்த கோடீஸ்வரியத்தை நீங்க இது உங்களுக்கே அடுக்குமா? கோடீஸ்வரியா? நானா? என்ன சொல்றீங்க? அத்த அம்மா அப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா? என்னடா சொல்லணும்? என்னங்க என்ன இதெல்லாம்? அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த 10 கோடி ரூபாயில இங்க யாருக்கும் நீங்க 10 பைசா தர வேண்டாம்ப்பா. நீங்களே உங்க அக்கவுண்ட்ல இத போட்டு வச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா ஆண்டு அனுபவிங்க. என்ன ராஜா, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. உங்க காலத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு அனாதை இல்லத்துக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு என்ன நீங்க தான தர்மம் பண்ணது போக ஏதோ கொஞ்சோண்டு மிச்சம் மீதி இருந்தா அது நாங்க கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறோம்ப்பா. எடுத்துக்கிறோம். இது என்னவோ சரியில்லையே. அப்பா இப்ப கூட அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய பிராண்டட் சூப்பர் மார்க்கெட் இந்தியாவுக்கு வரப்போதாம்பா. அதோட பிரான்சைஸ் எடுத்துறேன்னு என் மாமனார் சொல்லியிருக்காரு. அப்பா நீங்க அதுக்காக ஒத்த காசு கூட தர வேணாம்ப்பா. நீங்க வெறும் ஒரு கேரண்டி கையெழுத்து மட்டும் போட்டா போதும்பா. என்னங்க இதெல்லாம்? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா? நானும் என் பிள்ளைங்களுக்கு வரிசையா ஒவ்வொரு பரீட்சையா வச்சுட்டு வர்றேன். ஒருத்தராவது ஒரு 5 மார்க்காவது வாங்கிடுவீங்கன்னு பார்த்தா இப்படி ஒவ்வொருத்தரும் முட்டையா வாங்கி வச்சிருக்கீங்களே முட்டா பசங்க. என்ன பரீட்சை? யாரு சொல்றீங்க நீங்க? யாருக்கு பரீட்சை வச்சீங்க? கரண்ட் அடிச்சு கீழே விழுந்த உடனே உங்களுக்கு கருணை இருக்குமான்னு பார்த்தேன். கரண்ட் அடிச்சு கீழே விழுந்த உடனே உங்களுக்கு கருணை இருக்குமான்னு பார்த்தேன். வட்டி காசு ஒரு நாள் தள்ளி போச்சுன்னு சொன்னேன். அதுக்கு என் வண்டியை பத்த வச்சான். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாலாவது உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்பியான்னு பார்த்தேன். பெத்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப கூட நீ எங்களை தான் சந்தேகப்பட்ட. பா அந்த டெஸ்ட்லாம் இருக்கட்டும்பா. இப்ப என்னப்பா பரீட்சை அது இதுன்னு ஏதோ சொல்றீங்க? ஒரு சின்ன பொய் சொன்னேன். பொய்யா? என்ன போய் என்னப்பா போய் சொன்னீங்க? உங்க அப்பனுக்கு லாட்டரி சீட்ல 10 கோடி ரூபாய் பரிசு அடிச்சிருக்குன்னு சின்னதா ஒரு பொய் சொன்னேன்.
மாமா எதுக்கு ஒவ்வொரு தடவையும் என் கூட நீங்க பேங்க்குக்கு வரீங்க? தேவையில்லாத அலைச்சல் தானே. உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க மாமா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் பணத்தை போட்டுட்டு வந்துடுறேன். ஏற்கனவே உங்க அப்பா நம்பி கடையை விட்டுட்டு வந்ததுக்கு தான் 3 லட்சம் ரூபாய் நாமத்தை சாத்திட்டாரு. அடுத்தது நீ வந்து ஐயோ மாமா பேங்க்ல பணம் கட்ட போனேன், என்னாச்சு தெரியுமா, பணம் தொலைஞ்சு போச்சு, பறந்து போச்சுன்னு ஏதாவது கரைய சொன்னீங்கன்னா அப்புறம் நான் எங்க போறது? என்ன மாமா, இந்த பணத்தோட நான் எங்கேயாவது போயிடுவேன்னு நினைச்சீங்களா? இந்த 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு நான் எங்க மாமா போவேன்? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, வந்த வேலையை பார்ப்போம். அப்ப சரி மாமா, அப்ப நீங்களே போய் பேங்க்ல பணத்தை கட்டிட்டு வந்துருங்க. அது எப்படி உன்னோட வேலையை நான் செய்யறது? ஆனா நீ செய்யற வேலைய எப்படி செய்யறேங்கிறத பாக்குறது தான் என்னோட வேலை, புரியுதா? என்னைய பாக்குற? பொண்ண உன் மாதிரி ஆளுக்கு கட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது? வேற வழி, எல்லாத்தையும் கூட இருந்து நான் பண்ண வேண்டியிருக்கு. பொண்ணை ஏன் நம்பி கொடுத்துட்டீங்க? ஆனா இந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? அட பேசாம வாயா, எப்ப பாரு நொய்யின்னு பேசிக்கிட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்? டெய்லி நீங்க வர தேவையில்லை சார். எங்க ஆளே கடைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு ரெசிப்டை கொடுத்துருவாரு. நீங்க ஏன் தேவையில்லாம அலையறீங்க? இல்ல இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, நாங்களே வந்து கட்டிக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, நம்ம கடையில ஒரு தம்பி வேலை இல்லாம சும்மா தான் இருக்கிறாப்ல. அவர் செய்யற ஒரே வேலை இந்த பணத்தை கொண்டு வந்து கட்டுறதுதான். அதையும் நீங்களே செஞ்சுட்டா அப்புறம் அவருக்கு என்னதான் வேலை? அது சும்மா டெய்லி பேங்க் வந்து பணம் மாதிரி இருக்கும்ல. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? இந்த உலகத்திலேயே சொந்த கடை நாசமா போகணும்னு நினைக்கிற ஆளு நான் ஒருத்தனை தான் இருப்பேன். அதுக்கு காரணம் நீ தான். ஆமா மாமா. யோ மாப்பிள்ள, என்ன மாமா? உங்க அப்பா பேங்க் வந்திருக்காப்ல. இந்த ஆள் என்ன பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு? எனக்கு தெரியல மாமா. என்ன மாப்பிள்ள, எதை கேட்டாலும் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது மட்டும் தான் சொல்ல தெரியுமா? வேற என்னதான் தெரியும் உங்களுக்கு? அவர் என்ன பெரிய அம்பானியா இல்ல அதானியா? இந்த மலர் ஒரு தட்டுக்கடை போட்ட மாதிரி இவர் ஏதாவது பெட்டி கடை போடலான்னு லோன் கேட்டு வந்திருப்பாரு. ஐயோ, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்க அப்பாவுக்கெல்லாம் இன்னுமா அக்கௌண்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தெரியாம அந்த ஆளு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கியா? யாரு? எங்க அப்பா. இந்த பேங்க்ல காசு, அது எங்க அண்ணனுக்கு தெரியாம. என்ன மாமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தேதியில அவர்கிட்ட கையில 10 பைசா கிடையாது. எங்க அம்மா கிட்ட 1 கிராம் தங்கம் கூட கிடையாது தெரியுமா? அவ்வளவு ஏன் தாலிய கூட மஞ்சள் கயிறுல தான் போட்டிருக்காங்க. இவர்கிட்டயாவது காசு ஆகுது இல்லையா? ஏதோ எங்கேயோ இடிக்குது. உங்க அப்பா கிட்ட மேனேஜர் பேசுற தோரணைய பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கியா? உங்க அப்பாவை பாத்தியா? நம்மள பார்த்ததும் ஷாக் ஆகி போறாரு. நம்மளை பார்த்து ஷாக் ஆறது நியாயம் தானே மாமா? இல்லையா, இப்பெல்லாம் நம்மள எப்ப பார்த்தாலும் 2 பஞ்ச் டயலாக் 4 நக்கல்னு கிண்டல் பண்ற ஆளு. இப்போ பம்மிக்கிட்டு போறாரு. இதெல்லாம் உனக்கு தப்பா தோணலையா? ஆமா மாமா, நீங்க சொல்றதா எனக்கும் தோணுது. ஏதோ நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியே பயந்துட்டு போற மாதிரி தோணுது. ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ வாயா, நம்ம மேனேஜர் கிட்ட போய் என்னன்னு கேட்போம். ஆ சார்,
உள்ள வரலாமா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க தனிக்காச்சலம், உட்காருங்க. தேங்க்யூ சார். வணக்கம். உட்காருங்க சார். இது நம்ம தெரியுமே, ரவி, உங்க மருமகன், சன் ஆஃப் மார்க்கண்டேயன். அவர் விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, இப்போ என்ன விஷயமா மார்க்கண்டேயன் உங்களை வந்து பார்த்துட்டு போறாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க நீங்க சம்பந்தி, நீங்க உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா? அது வேற ஒன்றும் இல்லை சார். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அப்பா முன்ன மாதிரி சரியா பேசுறது இல்லை. சரி, என்ன விஷயமா வந்தாரு அத சொல்லுங்க. நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு புரியாம இல்ல. அவர் ஏதாவது லோன் கேட்டு வந்திருப்பாரு. அவர் திரும்பவும் கடனை வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாருன்னு நம்ம மருமகன் யோசிக்கிறாரு. அவர் அப்படி ஏதாச்சும் பொட்டி கடை போடுற மாதிரி ஏதாவது போடணும்னு ஆசைப்பட்டா அந்த காசை நாங்களே கொடுத்துடலான்னு யோசிக்கிறோம். என்ன இருந்தாலும் அவர் என் சம்பந்தி இல்லையா? வெளியில இருந்து கடன் வாங்கிட்டு வந்தா நம்ம அந்தஸ்துக்கு சரி வராது பாருங்க. ஒருத்தரோட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, அதான் யோசிக்கிறேன். இந்த பொட்டி கடை மேட்டரை சொல்றதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன சார் விளையாடுறீங்களா? அவரு பொட்டி கடை போட போறாரா? இன்னைக்கு அவரு நினைச்சா பெரிய ஷாப்பிங் மாலே கட்டலாம். ஷாப்பிங் மாலா? என்ன சார் சொல்றீங்க? அவர் வீடே அடமானத்துல தான் இருக்கு. இதுல எங்க அவர் மால் கட்ட போறாரு? அவருக்கு லாட்டரியில 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. $10 கோடியா? என்ன சார் சொல்றீங்க? 10 கோடியா? ஆமா சார், அவருக்கு 10 கோடி விழுந்திருக்கு. அத இங்க நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணதான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிட்டு போனாரு. சார், அவரை பார்த்தா 10 கோடி ரூபா பரிசு விழுந்த மாதிரியா தெரியுறாரு? இதே தான் அவரும் சொல்லிட்டு போறாரு. பணம் வந்து அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆகுற வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன், அக்கவுண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. 10 கோடினா நிஜமாவே 10 கோடிங்களா? 10 கோடினா 10 கோடி கிடையாது, மொத்தம் பிரைஸ் மணி 14 கோடி பக்கம் வருது. 14 கோடியா? மாமா, 14 கோடியா? டாக்ஸ் அது இதெல்லாம் கழிச்சு 10 கோடிக்கு கொஞ்சம் மேல வரும். ஐயோ, இவன் நம்மளை விட பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானே. இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே. நீங்க எதுவும் அவர்கிட்ட போய் கேட்றாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். பணம் டெபாசிட் ஆகுற வரைக்கும் வெளியில சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை தெரிஞ்சா என் மேல கோச்சுக்கிட்டு வேற பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணாலும் பண்ணிடுவாரு. அவர் கோடீஸ்வரனாலே பிள்ளைங்க நீங்க 4 பேரும் கோடீஸ்வரங்க தானே. எப்படியும் ஆளுக்கு 2.5 கோடி வரும். சந்தோஷமா இருங்க. நான் ஏன் சார் இதை வெளில சொல்ல போறேன். ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் சார். வா. மாப்ள, என்ன மாப்ள, பேங்க் மேனேஜர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எங்க அப்பாவுக்கு 10 கோடி ரூபா விழுந்தோன்னு நான் மாப்பிள்ளை ஆயிட்டேனா? வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு வருது. என்கிட்டயே இவ்வளவு பம்மிட்டு பேசுற. நான் ஏதோ அங்கேயும் இங்கேயும் 2 வீடு, கொஞ்சம் லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கணக்கு பார்த்தா கூட ஒரு 3-4 கோடி தான் தேரும். ஆனா இன்னைக்கு உங்க அப்பா என்னை விட 3 மடங்கு பெரிய கோடீஸ்வரம் மாப்ள. அதெல்லாம் சரி, நாம என்னமா செய்யறது? காலமான காலத்துல எங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டலட்சுமி சும்மா அள்ளி கொடுக்கறா. அனுபவிக்கிட்டு விடுங்க மாப்ள. வயசான காலத்துல அவங்களெல்லாம் இப்படி தனியா விட்டுறக்கூடாது மாப்ள. சரி, அவசரப்பட்டு நீங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருக்கவே கூடாது மாப்ள. என்ன மாமா அப்படியே மாத்தி பேசுறீங்க? எங்க அம்மா அப்பா கிட்ட நான் சண்டை போட்டேன்?
உமா தான் சண்டை போட்டா, நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் சும்மா உங்க கூட ஒத்தாசைக்கு நின்னேன். அட மாத்தி பேசினதை விடுங்க மாப்ள. இன்னைக்கு உங்க அப்பாவோட நிலைமை தலைகீழா மாறி போச்சு. நீங்க அனுசரிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தான் யோசிக்கணும் மாப்ள. ஆனா ஒரு விஷயம் மாமா, இதுக்காகவே எங்க வீட்ல 2 பேர் இருக்காங்க. யாரு? வேற யாரு? என் அண்ணனும் அக்காவும் தான். இந்த பிட்டை கொண்டு போய் அவங்க கிட்ட போட்டா போதும், அவங்க அப்படியே கிளியர் பண்ணி ரூட்டே போட்டு கொடுத்துருவாங்க. சரி சரி மாப்ள, உடனே போய் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி ஆக வேண்டியதை பாப்போம். சரி போலாம். வாங்க வாங்க. சார் வரலாமா? சார் வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன சார் நீங்க? நான் ஒரு பேங்க் மேனேஜர், என்ன போய் இப்படி ஒரு பொய் சொல்ல வச்சிட்டீங்களே. சார் எனக்காக நீங்க பண்ண போற பெரிய உதவி சார் இது. தயவு செஞ்சு நீங்க இதை பண்ணி தான் ஆகணும் சார். இது வரைக்கும் நீங்க பண்ணது பெரிய உதவி தான் சார். ஒரு 2 நாளைக்கு மட்டும் இந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுங்க சார். அது மட்டும் போதும் சார். சார் உங்க சைடு எந்த தப்பும் வராது சார். நான் இந்த மாதிரி வந்தேன், டெபாசிட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டேன்னு மட்டும் சொன்னா போதும். உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த பொய்ய சொல்ல நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்ன இந்த அளவுக்கு லூசு பயல்களா இருக்கானுங்க. லாட்டரி சீட்டை ஒழிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. லாட்டரியில 10 கோடி ரூபாய் விழுந்துருச்சுன்னு சொன்னோன்னே ஆணு வாயை பொளந்துட்டு போறாங்க. பணம் சார், பேராசை, அதான் மூளை நேரா வேலை செய்யல. அதான் நீங்க சொன்னதை நம்பிட்டு போயிட்டே இருக்காங்க. சார் இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் என்ன கை காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு நீங்க இப்படி ஒரு நாடகத்தை போடணும்? எப்படி 4 நாள் கழிச்சு இதெல்லாம் டிராமா தானே உங்க பசங்களுக்கு தெரிய போகுது. அப்ப அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமா தானே ஆகும். சார் இந்த 4 நாளைக்குள்ள ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நாளைக்கு என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள் சார். அவங்க இந்த பிறந்த நாளை பிள்ளைங்களோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இது மட்டும்தான் சார். என்னமோ போங்க, பெரிய பொய் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு எந்த வம்பு தும்பும் வந்துடாம பாத்துக்கிட்டா போதும். சார் அதெல்லாம் ஒன்றும் வராது சார். சார் அப்ப நான் கிளம்புறேன் சார். சார் ரொம்ப நன்றி சார். வாங்க. மார்க்கண்டேன் சார். சார் உங்க ஒய்ஃபுக்கு என்னோட விஷயத்தை சொல்லிருங்க. தேங்க்யூ சார். உங்க அப்பாவுக்கு 10 கோடி விழுந்திருக்கு. 10 கோடியா? என்ன மாப்ள, உங்க அக்கா அப்படியே நின்ட்டாங்க. மாமா வெறும் 10 ரூபா வருதுன்னு நீங்க சொல்லியிருந்தாலே அவ வாயை பொளந்துதான் நின்னு இருப்பா. இப்ப 10 கோடி வருதுன்னு சொன்னா அவ என்ன சும்மா வருப்பா? அவ திரும்ப பூமிக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் மாமா. எங்க உங்க அக்கா அப்படியே நின்னுட்டே இருக்காங்க பாருங்க, இப்படியாச்சும் சரி பண்ணுங்க. இப்படி சூடு. அக்கா பரிசு விழுந்தது 10 கோடி இல்லையா, வெறும் 10,000மா? ஐயோ 10,000மா? போச்சா 10 கோடி? ஐயோ பாத்தியா, நார்மல் மோடுக்கு வந்துட்டா. விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா. ஒரு நிமிஷம் எனக்கு மூச்சே நின்னு போச்சுடா அப்பா. ஒன்னெல்லாம் வராம படா. இங்க பாருங்க, இது வெறும் 1 காசு 2 காசு இல்ல, 10 கோடி. எவ்வளவு? 10 கோடி. சாதாரண விஷயம் இல்ல. நான் பேங்க்ல வேற ஆளை வச்சு திரும்பவும் மேனேஜர் கிட்ட கிராஸ் செக் பண்ணிட்டேன். உண்மைதானா? 10 கோடி கொத்தா அவர் கைக்கு வரப்போகுது. ஓ, மொத்தமா விழுந்தது 14 கோடியா. அதுல டாக்ஸ் மத்ததெல்லாம் போக 10 கோடி ரூபாய் அவர் அக்கவுண்ட்ல 1 வாரத்துல கிரெடிட் ஆயிடும். அப்போ இன்னும் 1 வாரத்துக்கு டிராமாவை கண்டினியூ பண்ணணுமா? இவ ஒருத்தி
ஏய், ஒரு வாரம் இல்லடி, இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலாம். ஒர்த்துன்றேன். சும்மாவா? 10 கோடிடி, 10 கோடி. நீங்க 4 பேர் தான் பிள்ளைங்க. ஆளுக்கு 2.5 கோடிக்கு குறையாம வரும். நீங்க எல்லாருமே இப்ப கோடீஸ்வரனுங்க.